ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சக்கரவள்ளி கிழங்குல எப்படி அல்வா செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே சக்கரவள்ளி கிழங்கு வாங்கினா வேக வச்சு அப்படியே தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி பசங்களுக்கு ஹெல்த்தியாக வீட்லேயே அல்வா எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து க்ளீன் பண்ணி துண்டு துண்டாக நறுக்கி குக்கரில் 2 விசில் போட்டு வேக வச்சு நல்லா எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பஞ்சு போல் வேகணும். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தோல் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கையாலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நம்ம கையாலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கட்டி இருந்துச்சுன்னா நம்ம அல்வா செய்யும் போது அங்கங்கே கட்டி கட்டியாக கட்டிப்படும். கோதுமை அல்வா அந்த மாதிரி செய்யும் போது சிலருக்கு பக்குவம் தெரியாது. ஆனால் இந்த அல்வா செய்யும் போது சும்மா சமையல் தெரியாதவங்களை கூட சட்டுன்னு ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் நான் கட்டி இல்லாத பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதேமாரி அல்வா ஒட்டிட்டு வரும் அப்படின்ற கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இந்த அல்வா ஒட்டிட்டு வராது. இதை நம்ம கைவிடாத கிளறணுன்ற அவசியமும் கூட கிடையாது. இது நீங்கள் வேணால் பாருங்கள். நான் அதனால தான் இந்த பாத்திரத்தில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை இதில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட முந்திரி பருப்பு மட்டும்தான் இருந்துச்சு. நான் 10லேருந்து 15 முந்திரி பருப்பை இதோடு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்ச சக்கரவள்ளி கிழங்கை இதோடு சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கையும் முந்திரி பருப்பு நெய் 3ஐயும் நல்லா கிளறும் போது நல்லா வாசனை சூப்பராக வரும். இப்போவே நம்ம வீட்டில் அல்வா செய்கிற வாசனை கம கமன்னு இருக்கும். சக்கரவள்ளி கிழங்குலே ஏற்கனவே நல்லா ஸ்வீட் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சமாக ஸ்வீட் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம், ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 100 கிராம் வெல்லம் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ கூட ஒட்டலை. நீங்கள் கடைசி வரையும் பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் ஒட்டுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்காத எப்படி ஒட்டாத வருது பாருங்கள். இப்போ நான் பொடி பண்ணி வச்ச வெல்லத்தையும் இதோடு சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிச்சு பாருங்கள். இதுக்கு வெல்லம் நல்லா இருங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ கிளறிட்டே இருக்கலாம். இந்த கிளறும் போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஆரம்பத்தில் இருந்து கொஞ்சம் கூட ஒட்டாத வருது பாருங்கள். வெல்லம் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கலாம். ஏற்கனவே நம்மளுக்கு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். அதனால் பச்சை ஸ்மெல் வராது. 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு அல்வா. நம்ம 2 ஸ்பூன் நெய் மேலே விட்டுக்கலாம். நல்லா ஃப்ளேவராக இருக்கும்னு சொல்லிட்டு. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது. இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக கட்டியாக நல்லா அழகாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் கூட இருக்கும். இது ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்கு அல்வா ரெடி. இப்போ என்கிட்ட கொஞ்சம் போல் காஞ்ச திராட்சை இருந்துச்சு. அதை மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.